வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நாம் தஞ்சை பெரிய கோவிலில் மாமன்னர் ராஜராஜ சோழன் காலத்தில் உள்ள கல்வெட்டு. அது என்னென்னா திருப்பதிகம், அதாவது திருப்பதிகம்னு பாடுவாங்களா, அவங்க சம்மந்தப்பட்ட கல்வெட்டு. இது எங்கே இருக்குது அப்படின்னா வடப்புற திருச்சுற்று மாளிகை சுவரில் உள்ள கல்வெட்டு. இந்த கல்வெட்டை நம்ம கொஞ்சம் தெளிவாகவே பார்ப்போம். இன்றைக்கி விஜயதசமி நாள், ஆனால் நாளைக்கு தான் நான் அதை பதிவிடுவேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சரி, இதுதான் அந்த கல்வெட்டு. இப்போ நம்ம அந்த கல்வெட்டை பார்ப்போம். முதல்ல மெய்கீர்த்தியை சொல்லியிருக்காங்க. ஸ்வஸ்தி ஸ்ரீ திருமகள் போல பெருநில செல்வியும் தனக்கே யுரிமை பூண்டமை மணக்கொள்ள காந்தலுச்சாலை களமறுத்தருளி வேங்கை நாடும் கங்கப்பாடியும் தடிகைப்பாடியும் நுளம்பப்பாடியும் குடமலை நாடும் கொல்லமும் கலிங்கமும் முரட்டெழில் சிங்களர் ஈழ மண்டலமும். இந்த கல்வெட்டில் அதை மட்டும்தான் நம்ம முரட்டொழில் கிடையாது, முரட்டெழில். சரிங்களா? ரெட்டப்பாடி ஏழரை இலக்கமும் முன்னீர் பழந்தீவு 12,000. இந்த முன்னீர் இந்த இன்னு இல்லாமல் சில கல்வெட்டில் வேறு இன்னும் இருக்கும். அப்புறம் திண்டிரல் வென்றி தண்டார் கொண்ட தன் எழில் வளர் ஊழியுள் எல்லா, அது அப்படி தான் படிக்கணும், இருந்தாலும் அது கல்வெட்டில் ஒன்றா தான் கொடுத்துருக்காங்க. வளர் ஊழியுள் எல்லா யாண்டும் தொழுதக விளங்கும் யாண்டை. சில இதில் தொழுதகைன்னு கொடுக்குறாங்க, அது தவறு. தொழுதக அப்படிங்கிறது தான் கல்வெட்டில் உள்ளது. தொழுதக விளங்கும் யாண்டே. சில பேர் ஆண்டேலாம் போட்டு அனுப்புகிறாங்க, அது ஆண்டே இல்லை, யாண்டே. யாண்டுனா ஆண்டுன்னு அர்த்தம். செலியரை தேசுக்கோள் கோ ராஜகேசரி வர்மரான ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு யாண்டு 29வது வரை. இது 29வது ஆட்சியாண்டு, அதாவது அவருடைய கடைசி காலம். உடையார் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம் உடையாருக்கு கோவில் இறைவனோட பேர். திருப்பதியம் விண்ணப்பஞ்செய்ய உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கொடுத்த பிடாரர்கள் 40 40 48 பேர். இவர்களிலே நிலையாய் உடுக்கை வாசிப்பான் ஒருவனும், உடுக்க வாசிக்கிறவர் ஒருவரும். இவர்களிலே நிலையாய் கொட்டி மத்தளம் வாசிப்பான் ஒருவனும், கொட்டி மத்தளம்னா மத்தளம் வாசிக்கிறவர் ஒருவரும். ஆக 50 50 பேர். 50 பேரால் நிசதம் நெல் முக்குருணி அப்படிங்கிறது 8 ஒரு குருணிங்கிறது 8 படி. அப்போ 24 படி, 24 கிலோ நெல்லை நிபந்தமாய்னா அந்த கூலியாய் ராஜகேசரியோடோக்கும் ஆடவல்லான் என்னும் மரக்காலால். இது அளவீட்டோடைய பெயர். எதை வச்சு அளக்குறாங்களோ அதுக்கு ஒரு பெயர் வச்சுருக்காங்க. அது பேர் என்னென்னா ராஜகேசரியோ டோக்கும் ஆடவல்லான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொல்லிட்டு உடையார் உள்ளூர் பண்டாரத்தை பெறவும் இவர்களில் செத்தார்னா இறப்பவர்களை தான் அப்படி குறிக்கிறாங்க. செத்தார்க்கும் அனாதேசம்னா தூரதேசம், வேறு ஏதாவது நாடு இல்லை வேறு ஏதாவது வெளிநாடு, அந்த மாதிரி சொல்கிறது தூரதேசம். போனார்க்கு தலைமாறுனா அவருக்கு பதிலாக அவ்வவர்க்கு அடுத்த முறை கடவாருங்கிறது நமக்கு நெருக்கமான சொந்தங்கள். அந்நெல்லு பெற்று திருப்பதியம் விண்ணப்பஞ்செய்யவும் அவ்வவர்க்கு அடுத்த முறை கடவார் தாந்தாம் யோக்கியர்னா யோக்கியன் இல்லை, தகுதியுடையவர்னு அர்த்தம். யோக்கியர் அல்லாது விடில் யோக்கியரா இருப்பாரை ஆளிட்டு திருப்பதியம் விண்ணப்பம் ஜெய்வித்து அந்நெல்லு பெறவும் அவ்வவர்க்கு அடுத்த முறை கடவாரின்றி யொளியில் அந்த நியாயத்தாரே யோக்கியரா இருப்பாரை. நான் படிச்சிடுறேன், அப்புறம் விளக்கத்தை தனியாக சொல்கிறேன். அந்த நியாயத்தாரே யோக்கியரா இருப்பாரை திருப்பதியம் விண்ணப்பஞ்செய்ய இட்ட அவனே அவ்வவர் பெரும்படி நெல்லு பெறவும். ஆக இப்படி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் திருவாய் மொழிந்தருளினப்பட கல்லில் வெட்டியது. இதோட கல்வெட்டு முடியல, அந்த 50 பேரோட பேரும் இருக்குது. அது நான் அந்த விளக்கத்தை சொல்லி முடிச்சுட்டு அது நான் தனியாக படிக்கிறேன். ரொம்ப பெரிய கல்வெட்டுங்க. இதுவே பெரிய கல்வெட்டுன்னு நான் சொல்கிறேன். இதை விட பெரிய கல்வெட்டுலாம் இருக்குது. அவர் கொடுத்த அந்த ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட கல்வெட்டெல்லாம் படிச்சிங்கன்னா ஐயோ அப்பா, படிக்கிறதுக்கே ஒரு 2-3 நாள் பத்தும் ஒரு கல்வெட்டு. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த தஞ்சை பெரிய கோயில் உள்ள கல்வெட்டு. அதாவது ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டுலாம் ஒன்று பார்த்தேன். பாப்பா அதெல்லாம் சொல்லி மாள முடியாதுங்க. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அந்த கல்வெட்டுகளில், அதுவும் தஞ்சை பெரிய கோயிலில். இன்னும் நல்லா பார்த்தா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரி, இப்போ நம்ம விளக்கத்தை பார்ப்போம். மங்களம் உண்டாகட்டும். லக்குமி, இது மெய்கீர்த்தியை மறுபடி சொல்கிறேன். லக்குமி தேவியை, அதாவது லக்ஷ்மி தேவியை போல பெருநிலத்தின் செல்வத்தை தனக்கே சொந்தமாக்கி உரிமை எடுத்து காந்தலுச்சாலை, அதாவது சேர நாட்டுடைய கல்வி சாலை, அதை
படகுகள் வைத்து அழித்து வேங்கை நாடு அது கீழே சாளுக்கிய பகுதி, கங்கபாடி அது மைசூர் நாட்டுடைய கீழ்ப்பகுதி, நுளம்பப்பாடி அது மைசூர் நாட்டுடைய தென்பகுதி, தடிகைப்பாடி அது மைசூர் கீழ்ப்பகுதிக்கும் தென்பகுதிக்கும் இடையில் உள்ள பகுதி, குடமலை நாடு அதாவது குடகு பகுதி, அப்புறம் கொல்லமும் கேரள பகுதி, அப்புறம் கலிங்கமும் அது ஒடிசா, அப்புறம் இந்த முரட்டலி சிங்களர் ஈழமண்டலம்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அது முரட்டுத்தன்மையும் அழகும் நிறைந்த ஈழமண்டலத்தையும் அப்படின்னு குறிப்பிடும். அதான் முரட்டலில் அதையும் அவர் ஜெயித்திருக்கார் அப்படிங்கிறத அர்த்தம். ரெட்டப்பாடி ஏழரை இலக்கம் குறிப்பிட்டு இந்த ரெட்டப்பாடி ஏழரை இலக்கம் எந்த பகுதின்னு சொல்லணும்னா பம்பாய், இப்போ இருக்கிற பம்பாய் இருக்குது பார்த்திங்கன்னா அதோட தென்பகுதின்னு சொல்கிறாங்க. ராஜராஜ சோழனை பொறுத்த வரைக்கும் அவர் பம்பாய் இந்த பகுதிகளில் பிடித்திருந்தாலும் மேல் நோக்கி ரொம்ப போகலை, அதாவது ராஜஸ்தான் அந்த மாதிரி போகலை. ஆனால் ராஜேந்திர சோழன் அவர்களுடைய மெய்கீர்த்தியை படிக்கும்போது என்ன தெரிஞ்சுன்னா மாசுனி தேசம்னு ஒரு தேசத்தை குறிப்பிடுறாங்க. அது என்னன்னு ஓரளவுக்கு ஆராய்ந்து பார்க்கும்பொழுது அது பாகிஸ்தானில் உள்ள பகுதின்னு சொல்கிறாங்க. அப்போ ராஜேந்திர சோழன் அது வரைக்கும் போயிருக்கார் அப்படிங்கிற ஒரு ஐயம் வருது. அப்படி பார்க்கும் பொழுது அவர் ஏன் கஜினி முகமதோட படையெடுத்து போயிருக்கக்கூடாது, கஜினி முகமதும் இவரும் ஏன் நேருக்கு நேர் மோதி இருக்கக்கூடாதுங்கிற ஒரு ஐயமும் வருது. நீங்கள் யோசிப்ப மாசுனி தேசம் வரைக்கும் போயிருக்காரு பாருங்க. சரி, அது இருக்கட்டும், அதை நான் இன்னொரு தனி காணொலியாக சொல்கிறேன். அப்புறம் முன்னீர் பழந்தீவு பன்னீராயிரம் அது மாலத்தீவு. இந்த அனைத்து பகுதியும் தன் பெரும் படை மூலம் வென்று அனைத்து வளங்களையும் திறன்மிக்க வெற்றிகளை அடையக்கூடிய படைகளை கொண்ட அவர் வாழ்நாளில் எல்லா ஆண்டும் அதாவது எல்லா வருஷமும் அவரை வணங்கக்கூடிய ஆண்டே அப்படின்னு பெருமையோடு சொல்கிறாங்க. செலியரை தேசுக்கொள்னு ஒரு வார்த்தை பட்டிருப்போம். அது செலியர்னா பாண்டியர், பாண்டியரை ஒளிக்குன்ற செய்த, அது நான் தவறாக குறிப்பிட்டேன், ஒளிக்குன்ற செய்த கோராஜகேசரி ராஜராஜ சோழனின் 29வது ஆட்சியாளர். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் மெய்கீர்த்தி. அதை நான் எப்போவுமே மெய்கீர்த்தி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறது தான் என்னோடய வழக்கம். அவருடைய 29வது ஆட்சியாண்டு அதாவது கிபி 1014ஆம் ஆண்டு அவருடைய இறந்த வருடம். அப்போ தான் என்ன சொல்ல வராங்கன்னா, தஞ்சை ராஜராஜேஸ்வரம் கோவில் பெருவுடையாருக்கு, அதாவது கோவில் இறைவன் பேர் இருக்குது, இறைவனுக்கு திருப்பதியம் விண்ணப்பம் செய்வதற்கு, திருப்பதியம் விண்ணப்பம் செய்வதுன்னா திருப்பதிகம் இந்த தேவார பாடல்கள் பாடுறத ஓதுறதுக்கு விண்ணப்பம் செய்வதற்கு பிடாரர்கள்னால் தேவாரம் பாடுகிறவர்களை தான் பிடாரர்கள்னு சொல்கிறாங்க. அவங்க 48 நபர்கள், அந்த பிடாரம் பாடுறவங்க 48 நபர்கள் மற்றும் நிலையாய் உடுக்கை வாசிப்பவர் ஒருவரும், ஒரு உடுக்க வாசிக்கிறவர் ஒருத்தர் இருப்பார், பாடும் போது உடுக்க வாசிக்கணும்ல அவங்க ஒருவரும், கொட்டி மத்தளம் வாசிக்கிற ஒருவரும், ஆக 50 பேருக்கு ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ அரிசி கொடுக்குறாருன்னா முக்குருணி நெல் கொடுக்குறாரு. முக்குருணின்னா 24 படி 24 கிலோ நெல்லை கொடுக்குறாரு. சரிங்களா? கூலியாய் அந்த கூலியை கொடுக்குறாரு. அதை எதை வைத்து அளக்குறாருன்னா, அந்த முக்குருணி நெல்லை எதை வைத்து அளக்குறாருன்னா ராஜகேசரியோ டொக்கும் ஆடல் வல்லான் மரக்கால் அப்படிங்கிற ஒரு அளவீடு, அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ இல்லை ஒரு மெஷர்மெண்ட்டாக இருக்கும். அந்த மெஷர்மெண்ட்டை வைத்து அளக்குறாரு. அதுக்கு பேர் ராஜகேசரியோ டொக்கும் ஆடல் வல்லான் அப்படின்னு ஒரு அளவிட்டு அளந்து யார்கிட்ட அதை வாங்க சொல்கிறாருன்னா, அந்த நெல்லை வாங்க சொல்கிறாருன்னா கோவில் உள்ளூர் பண்டாரத்திடம், அதாவது உள்ளூரில் உள்ள கருவூல பணியார் ட்ரெஷரில் வேலை பார்க்குறாங்களே அந்த பண்டாரத்திடம் பெற்றுட்டு, அதாவது வாங்கிட்டு இதுக்கப்புறம் தான் கண்டிஷன் சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 50 நபர்களில் யாராவது ஒருவர் இறந்தாலோ, யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாலோ, அல்லது அனாதேசம்னா தூரதேசம் எங்கேயாவது வெளிநாட்டுக்கோ எங்கேயாவது போயிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, போனாலோ அவருக்கு தலைமாறுனா என்ன, பதிலாக அந்நபரின் அடுத்த முறை கடவார். இப்போ இறந்து போனவரோ இல்லை வேற ஒரு நாட்டுக்கு போனவர் இருக்கார்ல, அவருடைய அடுத்த முறை கடவார்னா யார், நெருங்கிய உறவுகள். அவங்க திருப்பதிகம் பாடுவதற்கு, இப்போ நெருங்கிய உறவுகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அப்பாவோ இல்லை பையனோ இல்லை பேரனோ யாரோ ஒருத்தவங்க, அவங்க எல்லோரும் திருப்பதிகம் பாடுவதற்கு யோக்கியர்னா தகுதி இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா, பாடுறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லாமல் இருந்தது அப்படின்னா, தெரியாது அப்படின்னா, அவங்க என்ன செய்யலாம்னா வேறொரு தகுதியுடைய நபரை பணியில் அமர்த்தி நெல்லை பெற்றுக்கொள்ளவும். எனக்கு பாட வராதுங்க, எனக்கு பதிலாக வேறு யாராவது நல்லா ஒருத்தர் பாடுறத நான் பணியில் அமர்த்துறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள நியமித்து இவர் அந்த நெல்லை பெற்றுக்கலாம். யார், அந்த உறவுகள். இல்லைன்னா இன்னொரு கண்டிஷன் சொல்கிறாங்க, என்னென்னா பணியில் அமர்த்தப்பட்ட தகுதியுடைய நபர்கள். இப்போ ஒருத்தர் வேலையில் உட்கார வச்சாங்கள்ல அந்த உறவுகள்,
அவருக்கு வேறு எந்த உறவும் இல்லாமல் இருந்ததுன்னு வைங்களேன், நெருங்கிய உறவுகள் இல்லைன்னா, இவரை யார் திருப்பதிகம் பாடுறதுக்கு வேலையில் அமர்த்தினாங்களோ அவருக்கே இந்த நெல்லை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் எல்லாருக்கும் இந்த நெல் போய் சேரணும், அதுதான் அவருடைய குறிக்கோளாக இருந்தது. இது ராஜராஜ சோழன் வாய்மொழியாக உத்தரவிட்ட கல். மொத்தம் 1200 கிலோ நெல்லை மொத்தமாக கொடுத்துருக்காரு 50 பேருக்கு. அவங்களோட பெயர்களை பார்ப்போம். பெருசுங்க இது. பாலன், இது எல்லாமே இப்போ 48 பேர் திருப்பதிகம் பாடுகிற பேர். பாலன் திருவாஞ்சியத்தடிகளான ராஜராஜ பிச்சனான சதாசிவனுக்கு நிசதம் நெல் முக்குருணி. அதாவது ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு முக்குருணி 24 கிலோ நெல். இவர் அடுத்த திருவெண்ணாவல் செம்போர் சோதியான தட்சிண மேரு விடங்க பிச்சனான ஞான சிவனுக்கு நிசதம் நெல் முக்குருணி. பட்டாளகன் அம்பலத்தடியான மனோ சிவனுக்கு பட்டாளகன் சீருடை கடலான் பூர்வ சிவன் இவங்களாம். அடுத்த 5 பொற்சுவரன் திருநாவுக்கரையனான பூர்வ சிவனுக்கு. மாதேவன் திருஞான சம்பந்தனான ஞான சிவன். அடுத்து கைலாயன் ஆரூரான் தர்மசிவன் அவர். செட்டி எடுத்த பாதமான கவச சிவன். இவங்க எல்லாருக்கும் என்ன, ஒரு நாளைக்கு ஒரு முக்குருணின்னு எத்தனை 24 படி கிலோ, அதாவது 24 கிலோ நெல். இதில் பெரிய இது என்னென்னா, இதில் இப்போ வர நிறைய பேர் பார்த்திங்கன்னா திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தன், தர்மசிவன், கவச சிவன், இப்படி சிவ நாமங்கள் கொண்டு தான் இந்த பெயர்களே இருக்கும். அது ஒரு தனித்துவமான விஷயங்கள். அடுத்து ராமன் சம்பந்தனான சத்திய சிவனுக்கு இவர் ஒருத்தர். அடுத்தது அம்பலவன், அது வார்த்தைகள் அளிக்கப்பட்டிருக்கு. பத்தர்கள், அது யாருன்னு சரியில்லை, உடனான வாமசிவன். அடுத்து கம்பன் திருநாவுக்கரசனான சதாசிவன். சதாசிவன்கிறதுலாம் தீட்சை பட்டங்க. அந்த தீட்சை பட்டம் கொண்டவர் தான் சதாசிவன் குறிப்பிடுவாங்க. அடுத்து நக்கன் சீராளனான வாமசிவன். இவருக்கும் எத்தனை நிசதம், அதாவது ஒரு நாளைக்கு முக்குருணி நெல் கொடுக்குறாங்க. அதாவது 24 படி இல்லைன்னா 24 கிலோ நெல்லை கொடுக்குறாங்க. அடுத்து அப்பி திருநாவுக்கரையனான நேத்திர சிவன். அடுத்து சிவக்கொழுந்து சீராளனான தர்மசிவன். 500 வெண்காடனான சத்தியசிவன். அடுத்து அரையன் அணுக்கனான, இந்த அணுக்கன்னு ஒரு வார்த்தை வருது பார்த்திங்களா, இது மன்னனுக்கு கீழே வேலை செய்கிறவங்கள தான் அணுக்கன்னு குறிப்பிடுவாங்க. அணுக்கனான திருமறைக்காடுடையான் தர்மசிவன். இந்த திருமறைக்காடுன்னு சொல்லும் போதே தெரிஞ்சிடும் அது யார், வேதாரண்யத்துக்காரன்னு அர்த்தம். அதேமாதிரி வெண்காடுன்னு ஒரு வார்த்தை இருக்குது, அது திருவெண்காடு. இப்படி ஊர் பேரையும் அந்த இதில் குறிப்பிடுவாங்க. இவங்களுக்கும் முக்குருணி நெல், ஆளுக்கு ஒரு முக்குருணி நெல் அதாவது 24 கிலோ நெல்லை அவங்க கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அடுத்து அரையன் அம்பலக்கூத்தனாலே சிவனுடைய பேர், அம்பலக்கூத்தனான ஓங்கார சிவன். அடுத்து ஆரூரன் திருநாவுக்கரையனான ஞான சிவன். கூத்தன் மழலை சிலம்பான் பூர்வ சிவன். 500 சியாருரான் தத்புருஷ சிவன். எல்லாமே சிவன் தான். கடைசி வார்த்தை முடிகிற எல்லா பெயர்களையும் நல்லா கவனிங்க, எல்லாமே சிவன் 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 தான். இதில் முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு ஆளுக்கும் அந்த 24 கிலோ நெல்லை கொடுக்குற அளவுக்கு அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய வருவாய் இருந்திருக்கு பாருங்கள். அதுதான் இங்கே நம்ம பார்க்குற ஒரு விஷயம், எவ்வளோ வளமையாக இருந்திருக்கும் அப்படின்னு பாருங்கள். அடுத்து சம்பந்தன் ஆரூரனான வாமசிவன். அரையன் பிச்சனான பரமசிவன். காஷ்யபன் எடுத்த பாத பிச்சனான உருத்திர சிவன். சுப்பிரமணியன், இந்த வார்த்தை தான் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. அது ஏன் இப்போ வடமொழியை பயன்படுத்தியிருக்காங்கன்னு எனக்கு புரியல, இருந்தாலும் கொடுத்துருக்காங்க. சுப்பிரமணியன் ஆச்சனான தர்மசிவன். சுப்பிரமணியன்கிறது வடமொழி சொல், முருகனை குறிக்கக்கூடிய வடமொழி சொல். ஆனால் அதை ஏன் பயன்படுத்தியிருக்காங்கன்னு தெரில. சுப்பிரமணியன் ஆச்சனான தர்மசிவன். இவங்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒன்று முக்குருணி நெல், அதாவது 24 படி 24 கிலோ நெல்லை கொடுத்துருக்காரு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அளவீட்டால் அளந்து கொடுத்துருக்காரு, அதுவும் நம்ம பார்க்கணும். அடுத்து கூத்தன் அமரபுஜங்கனான சத்தியசிவன். இதில் வர அந்த அமரபுஜங்கிறது பாண்டிய மன்னனுடைய பெயர், அதெல்லாம் ஒரு பட்டப்பெயராக வைத்திருக்காங்க. அடுத்து திருவெண்காடனான அகோர சிவன். அது என்னன்னு முன்னாடி உள்ளது பேர் தெரியல, அழிஞ்சு பேருக்கு. அடுத்து மாதேவன் திருநாவுக்கரையனான விஞ்ஞான சிவன். பேர் பாருங்க, விஞ்ஞான சிவன், அதை விஞ்ஞான சிவன் கொடுத்துருக்காங்க. அடுத்து கூத்தன் வெண்காடனான உருத்திர சிவன். இவங்களுக்கும் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நாளைக்கு முக்குருணி நெல், அதை முக்குருணின்னா எத்தனை 24 படினா 24 கிலோ நெல்லை அவர் கொடுத்துருக்காரு.
இதெல்லாம் வந்து அந்த காலத்து சோழ நாட்டுடைய ஒரு வளமை தன்மையை நமக்கு குறிப்பிடுது. எந்த அளவுக்கு அவங்க வளத்தோட இருந்தாங்க அப்படிங்கிறது கூட உண்மையிலே ஒரு பொன்னியின் செல்வன் தான். அது எந்த மாற்று கருத்தும் இல்ல. அடுத்து 500வன் திருவாய்மூரான் அகோர சிவன், திருமலை கூத்தனான வாமசிவன், 500வன் இதில் நிறைய 500வன்கிற வார்த்தை வரும். அது வந்து அந்த திசையாயிரத்து 500 தான் குறிக்குது. எடுத்த பாதமான தர்மசிவன், அரையன், தில்லை கரைசான பூர்வ சிவன். இந்த மாதிரி எல்லாமே சிவன் தான். சிவன் 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 தான். 500வன் எடுத்த பாதமானங்கும் போது எடுத்த பாதம்ங்கிறது என்னன்னு புரியல எனக்கு. அதே மாதிரி கூத்தன்னா வந்து சிவபெருமானை தான் குறிக்கும். திருமலை கூத்தன், தில்லை கூத்தன் நான் கேள்விப்பட்டிருக்கேன். திருமலை கூத்தன்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இப்படி ஒரு கூத்து இது நான் கேள்விப்பட்டது கிடையாது. சரி, அடுத்தது 33 பார்ப்போம். காளி சம்பந்தனான தர்மசிவன், பேரே வித்தியாசமாக இருக்கு. காளி சம்பந்தனான தர்மசிவன். அடுத்து காபாலி கவாலியான ஞானசிவன், வெண்காடன் நமச்சிவாயமான உருத்திர சிவன், சிவன் அனந்தனான யோக சிவன். பேரை பாருங்க, சிவன் அனந்தனான யோக சிவன். இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். சிவ அனந்தனை தான் அப்படி ஒரு சிவன், அனந்தனான யோக சிவன். இவங்க எல்லாருக்கும் வழக்கம் போல் ஒரு நாளைக்கு முக்குருணி நெல்லை 24 கிலோ நெல்லை வந்து அவர் கொடுத்துருக்காரு. இந்த பேரை படிக்கிறதுக்குன்னே ஒரு 7 நிமிஷம் ஆகும். அவ்வளோ பெரிய பேர்கள் இருக்குது. இதை தாண்டிலாம் கல்வெட்டு இருக்குது. சிவக்கொழுந்து சம்பந்தனான அகோர சிவன், ராமன் கணபதியான ஞான சிவன், பிச்சன் வெண்காடனான அகோர சிவன், மறைக்காடன் நம்பி ஆரூரனான ஞான சிவன். இவங்க எல்லாருமே வந்து எப்படின்னா முக்குருணி நெல், அதாவது ஒரு நாளைக்கு 24 படி இல்லைன்னா 24 கிலோ நெல்லை வந்து வாங்குறாங்க. இதில் இந்த பிச்சன், அப்புறம் வந்து ராசராஜ பிச்சன், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பட்டப்பெயர்கள். அதாவது மன்னனே வந்து பட்டம் கொடுத்துருப்பான். ராஜராஜ சோழன் நம்ம மன்னரே கொடுத்துருப்பார். அதனால் இந்த பெயர்களை தாங்கி அவங்கெல்லாம் இருக்காங்க. நிறைய பெயர்கள் வந்து மன்னனே கொடுத்துருப்பார். அதனால் இந்த பெயர்களை நம்ம அதிகமாக பார்க்க முடியும். அடுத்து சோமன்னா சந்திரன் அர்த்தம். சம்பந்தனான ஞானசிவன், சத்தினா சக்தி திருநாவுக்கரையனான ஈசான சிவன், பொற்சுவரன் நம்பியாரூரான தர்மசிவன், ஆச்சன் திருநாவுக்கரையனான நேத்திர சிவன். இவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு நாளைக்கு முக்குருணி நெல் கொடுக்குறாரு. அவருடைய யோசனையை பாருங்களேன். அதாவது கடைசியாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து ஒரு ஆளை நியமிக்கிற, அவனுக்கு உறவுகள் யாரும் இல்லை அப்படின்னா அந்த நெல்லை நீயே பெற்றிருக்க அப்படின்னு அவர் சொல்கிறார். எந்த அளவுக்கு ஒரு விஷயம் பாருங்க. அடுத்து ஐயாரன் பெண்ணோர் பாகனான ஹிருதய சிவன் அப்படின்னு ஒருத்தர். அடுத்தது ராஜாதித்தன் அம்பலத்தாடியான சிகாசிவன். ராஜாதித்தன்கிறது யார்? பராந்தக சோழனுடைய பையன், அவர் தான் ராஜாதித்த சோழர். செல்வன் கணபதி தெம்பனான தர்மசிவன், கூத்தன் தில்லை கூத்தனான ஞானசிவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கடைசியாக சொன்னேன்னே, யார் வந்து அந்த ஆளை நியமிக்கிறாங்களோ அந்த ஆளுக்கு உறவுகள் இல்லைன்னா அந்த நெல்லை இவரே பெற்றுக்கலான்னு சொன்னேன்னா, அதை யார் நிர்மாணிப்பாங்கன்னா, இந்த திருப்பதிகம் தொழில் செய்கிறவங்க தான் நிர்மாணிப்பாங்க. அதுக்கு ஒரு குழு இருக்கும், அவங்க நியமிப்பாங்க. கடைசியாக உள்ளது வந்து உடுக்கை வாசிக்கிறவரோட பேரும் கொட்டிமத்தலம் வாசிக்கிறவரோட பேரும் 49-50. அவர் பேர் உடுக்கை வாசிக்கிறவர் பேர் என்ன? தேவதை கோமபுரத்து தத்யக்கிரம வித்தன். அவருடைய மகன் பேர் என்னன்னா சூரிய தேவக்கிரம வித்தனான ஆலவிடங்க உடுக்கை விஜாதிரனான சோமசிவன் அப்படிங்கிறவர் தான் உடுக்கை வாசிக்கிறவர். மத்தளம் வாசிக்கிறவரோட பேர் வந்து குணப்புகழ் மருதனான சிகாசிவன். உடுக்க வாசிக்கிறவர் பேர் வந்து சூரிய தேவக்கிரம வித்தனான ஆலவிடங்க உடுக்கை விஜாதிரனான சோமசிவன். மத்தளம் வாசிக்கிறவர் பேர் வந்து குணப்புகழ் மருதனான சிகாசிவன். இவருக்கு எல்லாருக்கும் மொத்தமாக சேர்த்து 1200 கிலோ நெல்லை கொடுக்குறார் மாமன்னர் ராஜராஜ சோழன். வரலாற்றிலே மிகவும் போற்றப்பட வேண்டிய ஒரு மாமன்னர். அவரை பற்றிலாம் சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னொரு விஷயம், ராஜராஜ சோழனும் இந்துவல்ல, அவர் வழிபட்ட சிவனும் இந்துவல்ல. அனைவரும் தமிழர்கள், சைவ தமிழர்கள். எல்லாரும் இந்த தகவல் எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம். ஆரியத்தை வீழ்த்துவோம், தமிழ் மறையை காப்போம். நன்றி, வணக்கம்.